வணக்கம். கிராம ஊராட்சி செயலாளர், வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி 2025 பத்தி ஜாப் அப்டேட் தான் நம்ம வரிசையா பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள் டிசம்பர் 2025 ஒரு 4 வழக்குகள் பார்த்தோம். ஸோ இந்த மாதத்தில் 7ஆம் தேதி ஒரு வழக்கு ஆர்டர் ஜட்ஜ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அதை பற்றி டீட்டெயில்ஸ் எடுத்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வாங்க அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த வழக்கோட முதல் 2 பக்கங்கள். ஸோ இந்த வழக்குக்கான நீதியை வழங்கின நீதிபதி மிஸ்டர் ஜஸ்டிஸ் எம் தண்டபாணி அவர்கள். இந்த பெட்டிஷன் போட்டவங்க பெட்டிஷனர் வந்து ஐஸ்வர்யா. ஸோ பெட்டிஷனர்ஸோட அவங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய ரெஸ்பாண்டன்ட்ஸோட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 7 ரெஸ்பாண்டன்ட்ஸு. ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுல ஆரம்பித்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் வரைக்கும் ரெஸ்பாண்டண்ட்டாக சேர்த்துருக்காங்க. அதில் 4ஆவதாக இருக்கிறவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு. ஸோ அவங்கள தான் அதிகமாக வந்து சில இடங்களில் 4th ரெஸ்பாண்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு முக்கியமான வழக்கு, இது கொஞ்சம் பெரிய வழக்கு கூட. ஸோ இதில் லைன் பை லைன் நம்ம வாசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கிற முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்த்துடலாம். ஸோ இது வந்து எதுக்காக இந்த வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, இதுவும் ஆர்டிகிள் 226 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே வந்து ஜிஓ 198 அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் நோட்டிஃபிகேஷன் விட்டுருப்பாங்கல்ல இந்த வேலை சம்மந்தமாக. ஜிஓ 198 அப்படிங்கிறது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறக்க அந்த போஸ்டிங்காக கொடுத்துருந்தது. இது ரெண்டையுமே வந்து ரத்து செஞ்சு இவங்க இந்த பெட்டிஷன் போட்டவங்களோட விண்ணப்பத்தை வந்து ஏற்று இந்த போஸ்டிங் போடணும், அவங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து இந்த பெட்டிஷனை வந்து ஆக்சுவலாக அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியமான கேஸ். இதுக்கு முன்னாடி போடப்பட்ட மொத்தம் 4 கேஸ் டிசம்பர் 2025 முதல் 3 கேஸ் வந்து கொஞ்சம் உப்பு சப்பு இல்லாத கேஸ். அதெல்லாம் ஜிஓ ஒழுங்காக ரீட் பண்ணாமல் போட்டிருந்தது. அது பெரிய அளவில் வந்து உள்ள வந்து எந்த ஒரு கான்வர்சேஷன் நடக்காலுமே டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ஸோ 4ஆவது கேஸ் வந்து பேண்டமிக் சிச்சுவேஷனை ரீசனாக வச்சு போட்டிருந்தாங்க. பட் ஆனால் விட்ரா வாங்கிட்டாங்க. போன மாதம் 12 டிசம்பரில் 12ஆம் தேதி வந்து அது விட்ரா வாங்கிட்டாங்க. ஸோ இது வந்து அந்த மாதிரி உப்பு சப்பு இல்லாமல் போடாமல் சில முக்கியமான ரீசன்ஸ் அடிப்படையாக வச்சு போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்னொரு யூடியூப் சேனலில் கூட போட்டாங்க, தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அதை பற்றி தெளிவாக சில சொல்லாத விஷயங்களை சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு தான் இதை நான் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ என்ன ஏதுன்னு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக உள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது ஆர்டர் காப்பியோட 3வது மற்றும் 4வது பக்கங்கள். ஸோ வந்து பெட்டிஷன் போட்டவங்க சார்பாக ஆஜரான வக்கீல் வந்து மிஸ்டர் ஏழுமலை. அரசு வழக்கறிஞர் வந்து மிஸ்டர் பாலதண்டாயுதம் அவங்க தான் வந்து கவர்மெண்ட் சைடாக வந்து ஆஜராயிருக்காங்க. அவங்க என்ன பெட்டிஷன் போட்டவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, 10th மார்க் மட்டும் வச்சு எடுக்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு மோசமானது, அளவுகள் வந்து ரொம்ப மோசமானது, பாகுபாடு இல்லாதது, பகுத்தறிவற்றது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆர்டிகிள் 14 இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 14 and 16 கீழே வந்து அதுக்கு எதிரானது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் அந்த மனு போட்டிருக்காங்க. ஆர்டிகிள் 14 வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்கணும், கரெக்டாக போகணும், எந்த பாகுபாடு இல்லாமல் போகணும் அப்படிங்கிறத இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 14, 16 சொல்ல வர்றது. ஸோ அதை பற்றி நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா கூட அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வரும். அதுக்கு எதிரானதுன்னு சொல்லி தான் இந்த மனுவை அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது சார்பாக வந்து அரசு வழக்கறிஞர் மிஸ்டர் பாலதண்டாயுதம் வந்து இது வந்து ஆஜராகி அவரோட கருத்துக்களுமே சொல்லியிருக்கிறாரு. ஸோ மனுதாரரோட வாதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டா, இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலயமா தான் இந்த போஸ்டிங் வந்து எடுக்கணும், டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி மூலம் ஓப்பன் காம்படிட்டிவ் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் அதை எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட வாதம். இது எதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, 13/9/2023 வெளியிடப்பட்ட ஒரு ஜிஓ இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஜிஓவுமே நான் அட்டாச் பண்ண டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அந்த ஜிஓவுமே வந்து ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி வந்து எப்படி எடுக்கணும், அது எந்த மாதிரி ப்ராசஸ், அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஜிஓ 198 வந்து எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் 2025 தான் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த 2 ஜிஓவுமே, அந்த ஒரு ஜிஓ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இந்த ஜிஓவையும் இவங்க மென்ஷன் பண்ணி இதன்படி தான் அதை எடுத்துருக்கோன்னு சொல்லி இவங்க மென்ஷன் பண்ணி பெட்டிஷன் போட்டவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ஜிஓவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்கிற நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். மேற்கொண்டு அந்த ஜிஓ பற்றி தனியாக வீடியோ போடணும்னு சொன்னீங்கன்னா ஒரு 20 பேருக்கு மேலே எதுவும் சொன்னீங்க பட்சத்தில் அதை பற்றியும் போடலாம். பட் ஆனால் உங்களுக்கு ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக அதை பற்றி புரிய வரும். ஸோ உங்கள் மனுதாரர் வாதத்தில் வந்து அந்த 2 டிஸ்ட்ரிக்டில் விட்ட நோட்டிஃபிகேஷனையும் ஜிஓ 198 எதிர்த்து தான் வந்து போட்டு வந்திருக்காங்க. ஸோ எதன் அடிப்படையில் அந்த ஜிஓ 198 என்னென்ன போட்டிருந்தாங்கிறத இந்த பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்டு அதுக்கூடிய மார்க் 85%, மீதி 15% வந்து இன்டர்வியூக்கு,
அதுக்கப்புறம் COVID-19 பேட்ச் 2020 to 21 வந்தவங்களுக்கு 66.67% டிஃபால்ட்டாக கொடுத்தது. இதெல்லாம் மென்ஷன் பண்ணி இதன்படி தான் எடுக்கணும்னு ஜியோ 198 மென்ஷன் பண்ணியிருந்ததாகவும், ஸோ இதன் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட கடலூர் மாவட்டத்தில் 37 போஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த வேலைக்காக வந்து பணியிடங்களை நிரப்புவதற்காக வெளியிடப்பட்டதாகவும் அந்த தகவலை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அவர் சொன்னதாக வந்து அந்த தகவலை கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டிஷன் போட்ட மனுதாரர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சி சமூகத்தை சார்ந்தவர். 2008 மார்ச்சில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில், அதாவது பழைய கல்வி முறையில் வந்து 10ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றவர் 2008 வந்து. அதே மாதிரி அவர் 12ஆம் வகுப்பு வந்து 2010 முடிச்சிருக்காங்க. நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கிறாங்க. இவங்க வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாபுக்கு வந்து முழுமையாக தகுதி பெற்றவங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2010க்கு அப்புறம் 6லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் பாடத்திட்டம், தேர்வு முறை, மார்க் கொடுக்குற எல்லா ரூல்ஸுமே வந்து முழுமையாக மாற்றிட்டாங்க. பழைய ரூல்ஸ்லேருந்து யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், அதாவது சமச்சீர் கல்வி முறைக்கு மாற்றம் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஒரே மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழைய கல்வி முறையில் படித்தவங்க, அதுக்கப்புறம் சமச்சீர் கல்வியில் படித்தவங்க, சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஸ்டேட் போர்டுன்னு பல்வேறு வகையான மாணவர்கள் வந்து ஒரே ஸ்டேட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஸோ மதிப்பெண் வழங்குற முறையுமே வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லி இதில் வந்து ஒரு நார்மலைசேஷனே கிடையாது. வெறும் மார்க்கின் அடிப்படையில் மட்டும் வச்சு, இந்த 10th மார்க்கின் அடிப்படையில் மட்டும் வச்சு எடுக்கிறதுனால சமச்சீர் கல்வியில் மார்க் எடுத்தவங்க முன்னிலை பெற்றதாகவும், கோவிட் பேஜில் வந்து வெறும் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்ததுனால அவங்களும் இதில் வந்து நார்மலாக 66.67% வந்து முன்னிலையும் இருக்கிறதாகவும், பழைய முறைகள் கல்விக்கு சமச்சீர் கல்விக்கு முன்னாடி படித்தவங்கள வந்து அவங்க பின்னிலையில் இருக்கிறதாகவும், இதனால தான் இந்த மனுதாரர் வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடாம பாதிக்கப்பட்டுட்டாரு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்க்க வேண்டிய விஷயம் அப்படி என்னன்னா 2011 to 12 வந்து 1லேருந்து 6 வரைக்கும் சமச்சீர் கல்வியும், அப்புறம் 2012 to 13 மொத்தமாக 1 to 10th வரைக்குமே சமச்சீர் கல்வி வந்துருச்சு. ஸோ இந்த சமச்சீர் கல்வியில் படித்தவங்க அதிகமான மார்க்கும், இதுக்கு முன்னாடி சமச்சீர் கல்விக்கு முன்னாடி படித்தவங்க மார்க் கம்மியாக வாங்கினதாக தான் இவங்க சொல்லி இந்த கேஸை போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான கேஸு. ஏன்னா இந்த வேலை அறிவிப்பு கொடுத்ததுலேருந்தே, ஷார்ட் லிஸ்டருக்கு இன்டர்வியூக்கு வெளியிட்டதுலேருந்தே இந்த ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது சம்மந்தமாக தான் இந்த கேஸை போட்டிருக்காங்க. 2 ரீசனை மையப்படுத்தியிருக்காங்க. கோவிட் பிரச்சனை ஒரு பிரச்சனையாகவும், சமச்சீர் கல்விக்கு முன்னாடி படித்தவங்க வந்து நாங்கள் அப்பயே 420, 470 மார்க் வாங்கலாம் சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி தான் நிறையா பேரோட ஒரு கோரிக்கையாகவும் மையப்படுத்தி தான் இந்த கேஸ் வந்து இவங்க வந்து போட்டிருந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சொல்லி இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 14, 16க்கு எதிரானது. மனுதாரரோட கேண்டிடேட்டோட ஹையர் குவாலிஃபிகேஷன், அவங்களோட லாங்குவேஜ் நாலேஜ், லோக்கல் நாலேஜ், ஹையர் குவாலிஃபிகேஷன் இது எதையுமே வந்து அவங்க கணக்கில் எடுத்துக்கல. ஸோ வந்து இது வந்து ஒரு சமத்துவமின்மை வந்து ஏற்படுத்துது. பழைய மாணவர்கள் வந்து அதிக மதிப்பெண்ணை வந்து பெற முடியாத நிலை வந்து ஏற்படுது. கோவிட் பேஜுக்கு மட்டும் ஃபிக்ஸ்டாக வந்து பர்சன்டேஜ் கொடுக்குறது வந்து பழைய மாணவர்களின் வாய்ப்பை வந்து குறைக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இதில் சொல்ல வர்றாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து கோவிட் பேஜில் வந்தவங்களையுமே ஒரு குறையாக சொல்லி தான் சொல்ல வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் 66.67% டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. அதுபோக சமச்சீர் கல்வியில் படித்தவங்களும் நல்ல மார்க் வாங்கிறாங்க. அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரையுமே குறையாக மென்ஷன் பண்ணி தான் அவங்க எல்லா பாயிண்ட்டுமே மனுதாரர் சைட்லேருந்து சொல்ல வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து 10th மார்க்கை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுல சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இல்லை, ரொட்டேஷனல் பேஸ் இல்லை, நார்மலைசேஷன் இல்லாதனால வந்து 2 ஈக்குவலண்ட்டாக எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஈக்குவலன்சி வந்து குறையுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல வந்திருக்கிறாங்க. அப்புறம் வந்து பல போர்டு பேச்சஸ் இதில் கலந்துக்கிற போது நார்மலைசேஷனு, ஸ்டாண்டர்டைசேஷனு, காமன் எக்ஸாம் வந்து அவசியம். ரா பர்சன்டேஜுக்கு வந்து 85% வெயிட்டேஜுங்கிறது வந்து தவறான அணுகுமுறை அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல வந்திருக்காங்க. அதான் அவங்க சொல்ல வர்றது வந்து டிஃப்ரெண்டான வந்து 2 விதமான பேச்சு இருக்குது. சமச்சீர் கல்வி, ஃபிப்போர் சமச்சீர் கல்வின்னு 2 விதமானது இருக்குது. அது போக சிபிஎஸ்சி அந்த மாதிரி நிறைய கல்வி முறைகள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் கலந்துக்கிட்டு இருக்கும்போது காமனான ஒரு எக்ஸாம் வைக்கணும், நார்மலைசேஷனை வந்து ஃபாலோ பண்ணணும், எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும், வெறும் 10th மார்க் 85%க்கு மட்டும் எடுக்கிறது வந்து தவறான இது அப்படிங்கிறத தான் அவங்க வந்து உங்கள் மெயினாக சொல்ல வர்றது. ஸோ இதெல்லாம் சொல்லி அவங்க வந்து இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. ஜியோவையும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ், அதாவது கடலூரில் விடப்பட்டது நோட்டிஃபிகேஷன், இது கடலூர் மாவட்டத்தில் சார்பாக தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதையும் வந்து ரத்து பண்ணணும். இதை வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு மெத்தடில் வந்து இதை வந்து, அதாவது ஒரு ரெகுலரான மெத்தடில் வந்து இதை எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு மெத்தடில் வந்து இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு உத்தரவிடணும்னு கோர்ட்டை வந்து அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதாக வந்து இந்த மனுவை போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்போசிட்டாக ஆஜரான நம்ம அரசு வழக்கறிஞர் வந்து ரூல்ஸில் வந்து எந்த செலெக்ஷன் மெத்தடும் குறிப்பிடலை. டைரக்ட் ரிக்ரூட்மெண்ட்னா அதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டிக்கு தான் அதிகாரம் உண்டு. அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டினா அதை நம்ம வந்து தமிழ்நாடு அரசு தான் அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது. ஏன்னா
இந்த ஜியோ 2023 ஒரு ஜியோ வெளியிட்டதா சொல்லியிருக்கேன்ல, அந்த ஜியோ படிச்சு பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு தெரியும். அதுலயுமே ஓப்பன் ரெக்கமெண்ட் ப்ராசஸ்ல தான் இந்த வேலையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓப்பன் ரெக்கமெண்ட் ப்ராசஸ்னா அதுல வந்து எக்ஸாம் வச்சு தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. டைரக்டா வந்து டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி வந்து அதுக்குன்னு ஒரு கமிட்டி உருவாக்கி அதுக்கு கீழே தான் வந்து எடுக்கணும். ஓப்பன் ரெக்கமெண்ட் ப்ராசஸாக மட்டும் இருக்கணுங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணது. மற்றபடி இப்படி தான் பண்ணணும், எக்ஸாம் வச்சு தான் பண்ணணும், இப்படி தான் எடுக்கணும், இந்த முறையில் தான் எடுக்கணும், அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் வந்து இந்த 2025 வந்து ஜியோ நம்பர் 198 அதை எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 10th மார்க் 85%, ஆஃப்டர் இன்டர்வியூ 15% அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ பழைய ரூல்ஸில் எந்த ஒரு செலெக்ஷன் மெத்தேடை பற்றியும் சொல்லலை. ஸோ அவங்க சொல்ல வரதுபடி அப்படி எதுவும் குறிப்பிடப்படலை. ஸோ ஜிஓ ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அரசு வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 வாதங்களையுமே கேட்ட நீதிபதி வந்து அடுத்து அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கத்தில் வந்து இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வந்து சில சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து மேற்கோள் காட்டி அவங்க சில கருத்துக்களை சொல்லி இதுக்கு வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதில் 21, 22 இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட வழக்குகளோட கருத்துக்கள், தீர்ப்புகள். ஸோ அவங்களுமே என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம அதில் இருக்கிற சாராம்சம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குவாலிஃபிகேஷன் செலெக்ஷன் மெத்தட்லாம் வந்து ஒரு அரசோட அதிகாரம். அவங்களோட அந்த மேட்டரில் வந்து கோர்ட் வந்து தலையிட முடியாது. ஏதாவது சட்டத்திற்கு வரம்புக்கு விதிமீறல்கள் இருந்தால் மட்டுமே, சட்டப்படி எதுவும் நடக்கலைன்னா மட்டுமே, சட்டத்தை மீறி எதுவும் நடந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்க வந்து இதில் தலையிட முடியுங்கிறது தான் ஒவ்வொரு கேஸ்லையுமே. அவங்க வெவ்வேறு வகையான கேஸு, வெவ்வேறு வகையான டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் அவங்க சொல்ல வர சாராம்சம் வந்து இதுதான். அரசோட அதிகாரத்தின் அடிப்படையில் முக்கியமான செலெக்ஷன் மெத்தடில் நாங்கள் தலையிட முடியாது. அவங்க சட்டத்தை மீறின பட்சத்தில் மட்டும்தான் நாங்கள் அதில் தலையிட்டு அதை பற்றி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெக்ரூட்மெண்ட்டுக்குன்னு சில ரூல்ஸ் போட்டுட்டு தானே அவங்க வேலை எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்டுக்குன்னு ரூல்ஸ் போட்டதுக்கப்புறம் தேர்வு முறையை தீர்மானிக்கிறது வந்து அரசோட அதிகாரம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக 2 ஜியோவுமே வெளியிட்டு இருந்திருக்காங்க. 2 ஜியோ வெளியிட்டுட்டு தான் இந்த வேலையை எடுக்கிற பட்சத்தில் அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி எடுக்கும் போது இது வந்து ஒரு சட்டத்துக்குள்ள ஒரு வரம்புக்குள்ளே வந்துட்டதுனால இது வந்து அவங்களோட அதிகாரம் தான் அப்படிங்கிறதையும் சொல்ல வர்றாங்க இந்த கேசஸ் மூலயமா. ஸோ இந்த பக்கத்தில் இருக்கணும் அதே தான். அந்த அவங்க மேற்கோள் காட்டி சொல்லக்கூடிய அந்த வழக்குகளோட சாராம்சம் தான் நான் சொன்னோம். அதே தான். அவங்களும் இதில் இதெல்லாம் டீட்டெயிலாக படித்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைனலாக சொல்ல வர்றது வந்து சட்டத்திற்கு உட்பட்ட அரசின் விதிகளில் வந்து இந்த நியமன சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கோர்ட் வந்து தலையிட முடியாது அப்படிங்கிறத தான் இதுலேயும் அவங்க சொல்லியிருக்கிறத தான் அவங்க மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. அதை பற்றியும் இதுலேயும் போட்டிருக்கு. ஸோ இந்த பக்கத்தில் வந்து இந்த வழக்குகளை பற்றி உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை பற்றி சொல்லிட்டு 10th குவாலிஃபிகேஷனுக்கு அந்த மாதிரி முறையில் எடுக்கிறதுங்கிறதுக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 2008, 2010 ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறத வச்சு, அதாவது பிஃபோர் சமச்சீர் கல்விக்கு முன்னாடி படித்ததுனால எங்களுக்கு வேலைக்கு கொடுங்க அப்படிங்கிற முறையில் மட்டும் நார்மலைசேஷன் பண்ணுங்கன்னு மட்டும் நீங்கள் கேட்டுற முடியாது அப்படிங்கிறதையும் நீதிபதி சொல்லியிருக்கிறாங்க. சமச்சீர் கல்வியில் அதிகமான மார்க், சமச்சீர் கல்வியில் படித்தவங்க அதிகமான மார்க் எடுத்து போகிறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா காலங்கள் போக போக சிலபஸுங்கிறதும் அதிகமாகும், நாலேஜுங்கிறதும் அதிகமாகிட்டே போகும். ஸோ சமச்சீர் கல்வியில் படித்த மாணவங்களோட மெரிட்டை வந்து நம்ம வந்து புறக்கணிக்க முடியாது. அப்புறம் கோவிட் சுச்சுவேஷனை சொல்கிற ரீசனுமே வந்து அது வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட கண்ட்ரோலில் கிடையாது. ஸோ அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுத்ததுமே தப்பு கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேலைக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அடிப்படையில் வந்து அது கவர்மெண்ட்டே வந்து தேர்வு முறையை வந்து நிர்ணயிக்கலாம். ஸோ இது வந்து சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ வந்து பெட்டிஷன் போட்டவங்க வந்து இது சட்டத்திற்கு எதிராக இது நடைபெற்றது அப்படிங்கிறத நிரூபிக்கலை, கொடுக்கப்பட்ட ஆதாரங்களும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுவை வந்து நீதிபதிகள் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. கொடுக்கப்பட்ட ஆதாரங்களும் வந்து பத்தலை, இது வந்து சட்டத்திற்கு முரணாக நடைபெற்றது அப்படிங்கிறதுக்கும் இதில் எந்த காரண காரியங்களும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணி இந்த ரெட் பெட்டிஷனை வந்து நீதிபதிகள் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. மேலும் வந்து இந்த ரிஜெக்ட் பண்ண அப்ளிகேஷனை வந்து அவங்க மேல்முறையீடு பண்ணுறதுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க நீதிபதிகள் தரப்புல இருந்து சொல்லி இதுக்கான தீர்ப்பை வந்து 7/1/2026 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பெரிய கேஸு. இது கொஞ்சம் லெங்க்தியாக தான் போயிருந்திருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு முக்கியமான விஷயங்களை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வீடியோஸுமே நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஸோ அதெல்லாம் பெரிய அளவில் இந்த அளவுக்கு போகலை. ஆனால் எல்லாரும் பார்த்த முக்கியமான ரீசன்ஸ் வந்து பேண்டமிக்கும் இந்த சமச்சீர் கல்விக்கு முன்னாடி படித்தவங்க மார்க் கம்மியாக வந்து நாங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொன்ன ரீசன் தான்.
இது நிறைய பேர் யூடியூப் கமெண்ட்லையுமே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது. ஸோ இது சம்மந்தப்பட்ட வழக்கு இப்போ வந்துட்டதுனால எல்லாருக்கும் ஒரு கிளியரான ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் முக்கியமாக இன்னொன்று சொல்ல வந்தது என்னென்னா, இப்போ வந்து இன்னும் இன்டர்வியூக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து 19 ஒரு ஹியரிங் வருது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ அந்த கேஸ் வந்ததுக்கப்புறம் தான், அதை ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் என்னென்னு நமக்கு தெரியும். எல்லாருக்குமே வந்து டைரெக்டாக அப்ளை பண்ண எல்லாருக்குமே இப்போ மறுபடியும் வந்து கால் லெட்டர் வருமானு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ என்னோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஓ 198 படி செலெக்ஷன் ப்ராசஸும் வெளியிட்டு 1:5 அடிப்படையில் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி 1:5லையுமே எடுத்து ஷார்ட் லிஸ்டட் லிஸ்ட்டுமே வெளியிட்டுட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே எல்லாரையும் கூப்பிடணும் அப்படின்னா அந்த ஜிஓவை கேன்சல் பண்ணணும், இல்லை ஜிஓவில் வந்து சில ஆல்டர்னேஷன் பண்ணணும். பண்ணிட்டு தான் அதை பண்ண முடியும். சாதாரணமாக ஒரு ஜிஓ வெளியிட்டு ஒரு ஷார்ட் லிஸ்டர் வரைக்கும் போய் லிஸ்ட்டு வெளியிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஒருவேளை ஷார்ட் லிஸ்டட் லிஸ்ட்டு வெளியிடாமல் வச்சுருந்தாங்கன்னா கூட ஜிஓவை கேன்சல் இல்லை ஜிஓவில் வந்து ஆல்டர்னேட்டிவ் பண்ணிவிட்டோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜிஓ வந்து வெளியிட்டு ஷார்ட் லிஸ்டடும் உங்கள் வெப்சைட்டில் வெளியிட்ட காரணத்தினால 1:5ங்கிறத வந்து சேஞ்ச் பண்ணி எடுக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாருக்கும் கால் லெட்டர் வர்றதுக்கான வாய்ப்பும் கம்மி. சில பேர் தெரியாமல் அரைகுறையாக கூட இதை பற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை அப்படி பண்ணினாலுமே ஸோ இது சம்மந்தப்பட்ட இப்போ கேசஸ் போட்டது மாதிரி அடுத்தடுத்து இப்போ அந்த 1:5 வந்து செலக்ட் ஆனவங்க அடுத்தடுத்து கேஸ் போடுவாங்க. இந்த மாதிரி வெளியிட்டுட்டு இப்போ மொத்தமாக எல்லாரையும் கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து கேஸ் போட்டு இது வேறு மாதிரி இது பிரச்சனை ரொம்ப பெருசாக போகும். ஸோ எல்லாருக்கும் கால் லெட்டர் கொடுக்குறங்கிறதும் டைமும் இல்லை. அது போக எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ பண்ணி வேலைக்கு எடுக்கிறதுங்கிறதுக்கு டைமும் இல்லை. 1:5 அடிப்படையில் கூப்பிட்டாலே கிட்டத்தட்ட 7,000 பேர்கிட்ட இருக்காங்க. நான் அது தனியாக ஒரு டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பல மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். அப்படின்னு மொத்தம் ஆண் பெண் எத்தனை தனித்தனியாக டிஸ்ட்ரிக் வைஸு ப்ளஸ் வந்து டோட்டல் ஓவரால் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க எத்தனை பேர்னு சொல்லிட்டு பல ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி தனியாக டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு இன்னும் 2-3 வீடியோஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தம் ஒரு 7,000 பேர்கிட்ட இருக்காங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களே. அவங்கள கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணுறதுங்கிறதுக்கே டைம் எடுக்கும். இது போக வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப்பு, கிளர்க்கு, டிரைவரு, இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2 மாதத்தில் எலெக்ஷன் வேறு வரப்போகுது. ஸோ எல்லாரையும் கால் லெட்ரு வச்சு கூப்பிட்டு நடக்கணுங்கிறது எனக்கு தெரிஞ்சு நடக்காத காரியம். ஸோ அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதான் அந்த கேஸ் முடிஞ்சது. இது கொஞ்சம் பெரிய கேஸ்னால கொஞ்சம் லெங்க்தியாக தான் போயிருக்கும். அது கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ரெண்டாவது, இந்த கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தமாக தான் நம்ம அடுத்தடுத்து மொத்தமாக நம்ம போட்ட வீடியோஸ் மொத்தமாகவே மோஸ்ட்லி அதாக தான் இருக்கும். அப்புறம் ஒரு யுனைடெட் இன்சூரன்ஸ் ஜாப் சம்மந்தமாக ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப் சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை யாரும் பெருசாக பார்த்த மாதிரி தெரில. அது 20 தான் லாஸ்ட்டு டேட் அப்ளைன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அதையும் வீடியோ பார்க்குறேன்னா போய் பாருங்கள், அதில் தெளிவாக டீட்டெயிலாக கொடுத்துருந்தேன். ஸோ அதை யாருமே பெருசாக பார்க்கல. மோஸ்ட்லி இந்த மாதிரி வீடியோஸ் தான் அதிகமாக பார்க்குறீங்க. 1500 2000 பேர்கிட்ட பார்க்குறீங்க. அதுவும் எப்போயுமே போட்டால் ரெகுலராக பார்க்குறீங்க. நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதே கிடையாது யாரும். எப்போயுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு தான் என்னோடய ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன். ஆனால் வீடியோவில் இன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க, ஒரு சின்ன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்க அடுத்தடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நம்ம வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் நமக்கு போடுறதுக்குமே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்னும் 2-3 வீடியோஸ் தான் என்கிட்ட இது சம்மந்தமாக இருக்குது, ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டுட்டு இன்னும் எனக்கு ஒழுங்கான சப்போர்ட் இல்லை அப்படின்னா நான் அதோட குவிட் பண்ணிடலான்னு இருக்கேன். வேறு மாதிரி வீடியோ போடலாம் தான் இருக்கேன். இன்னும் 2 வீடியோ மட்டும் இருக்குது, அதை மட்டும் போட்டுட்டு இது சம்மந்தப்பட்ட அப்டேட்டை வந்து நிப்பாட்டிடலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரு 500 பேர் பார்த்தாங்க அப்படின்னா ஒரு 200-300 சப்ஸ்கிரிப்ஷன் வரலாம். இது ஒரு ரெகுலராக இந்த வீடியோ ஒரு 2000 பேர்கிட்ட பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ அதுவே எனக்கு கொஞ்சம் ரொம்ப டல்லாக தான் என்னை ஆகுது. ஸோ பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணால் தானே நம்ம இதுக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ நேரம் உட்காந்து அது ஒரு வீடியோவை நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்கலன்னா இதை நம்பி ஒரு 300-350 பேர் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி தான் சொல்லணும். ஸோ பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து கியூஆர் கோடை போட்டு நீங்கள் இதுக்கு பே பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல போகிறதில்ல. சாதாரண ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான். இன்னும் நம்ம சேனல் மானிட்டைசேஷனும் ஆகலை. அதெல்லாம் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. ஆனால் இது ஒரு சின்ன சப்போர்ட் தான், ஒரு என்கரேஜாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்காக தான் சொல்கிறது. ஸோ அவங்களோட விருப்பம். எனக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கலன்னா நான் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை குறைச்சிக்கலாம், இந்த மாதிரி வீடியோஸை நிப்பாட்டிக்கலாங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதான் கைஸ். So please subscribe our channel. Thanks for watching. Thank you for your support.